ஜெய்சன் தான் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அதாவது சைட் ஒர்க்கர் மாரி. இப்ப இவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இவர்கிட்ட அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும், இவர ஃபேமிலில ஒருத்தராவும் பார்க்குறாங்க. அப்படி சொல்லி பழகிட்டு இருக்கும்போது, அங்க இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தன, அங்க இருக்கிற சில ரவுடிங்க வந்து அடிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் அங்க கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு, அவன்ட்ட இந்த மாரி ஆளுங்க கிட்ட இனிமே உறவு வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாரி இவரு சொல்லிக்கிட்டு, அங்கருந்து கிளம்பும்போது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இவங்களுக்கு சீனியர் இருப்பார்ல, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர். அவங்களோட வந்து நம்ம ஹீரோக்கு ஜேசன் கிட்ட ரொம்பவும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவா. இப்ப அத பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இது எதையும் உங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம நீ பார்த்துக்கோ" அப்படின்னோனே, "நான் பார்த்துக்கிறேன். நாள பின்ன எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும், நீங்க இத மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அப்படின்னு சொல்லி இவரு சிரிச்சுட்டு போயிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நடத்துறாங்க தெரியுமா? அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, எப்பவும் போல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு, இவரோட மகள பார்க்கறக்காக இவரு போறாரு. இவரோட மகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப் வந்து இறந்ததுனால, மகன் வந்து கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. இவரோட ஒர்க் வந்து சேஃப்டியா இருக்காது. அதனால இவரோட குழந்தைய வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு ஒரு கார்டியன் மாதிரி போட்டு, இப்போ இவர் அங்க பார்க்க போகும்போது, இவரோட குழந்தைய வந்து விசிட்டிங் டைம்ல தான் பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு குழந்தைக்கு எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாரி சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது, கவர்மெண்ட் கிட்டயும் இவர் எவ்வளவோ பேசுவாரு. என் பொண்ண என்கிட்ட குடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே, உங்க மேல இருக்கிற நெறைய பிரச்சனைகள்னால தான் உங்க குழந்தைய நாங்க குடுக்க மாட்டேங்கிறோம். அவளோட ஃபியூச்சருக்காக தான் இப்ப நாங்க அவள பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவரும் என்ன சொல்லுவாருன்னா, இத்தன வருஷம் நான் கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிருக்கேன். ஆனா இந்த கவர்மெண்ட் இப்ப என் குழந்தைய கூட என்கிட்ட இருந்து பிரிச்சு பாதுகாக்க அப்படிங்கிற மாரி இவர் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் இவர் எப்பவும் போல வேலைக்கு அடுத்த நாள் கிளம்பி போகும்போது, இவர் கூட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற பொண்ணு பேசிட்டு இருந்தாங்களாமா. அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு வந்து போயிருப்பாங்க. அப்ப அந்த பார்ட்டியில உள்ள சில பேர் இவள நோட் டவுன் பண்ணி கரெக்ட்டா இவள கடத்திட்டு போயிறாங்க. இப்ப பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிறனால இவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறவங்க. அவங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள காப்பாத்த சொல்லும்போது, ஹீரோ இந்த விஷயத்த தெரிஞ்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, விஷயத்தெல்லாம் சொல்லி நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். உன்ன பத்தி எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் குடுக்காங்க. பட் ஹீரோ வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாரி கிளம்பி, தன்னோட பழைய ஃப்ரெண்ட போய் பார்க்க போறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கோ. நீ இப்ப பழைய மாரி அந்த இடத்துக்கு போனன்னா, கண்டிப்பா உன்னோட பழைய லைஃப்லாம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு, மறுபடியும் இவன் ஃப்ரெண்ட வந்து பார்க்க வரான். பார்த்து அவங்க கிட்ட என்ன சொல்றான், "நீ கவலைப்படாத. இன்னைக்கு வரைக்கும் என்ன யாருமே நம்பாம இருக்கும்போது, நீங்க தான் நம்பி எனக்கு வேலை குடுத்தீங்க. நீங்க என்னோட குடும்பம் மாதிரி. அப்படின்னா அவ என்னோட பொண்ணு தான். நீ கவலைப்படாத. நான் அவள கூட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எங்க காணாம போனாலோ, அந்த இடத்த பத்தி எல்லாமே விசாரிக்க போறான். அப்ப அந்த பப்ல வந்து இந்த பீர்லாம் ஊத்தி குடுப்பான் தெரியுமா? அவனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு போய் அவன அடின்னு அடிச்சு, அவன மிரட்ட போம்போது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த டைம் அவன் இடத்துக்கு 2 பேர் வந்து கன்ன தூக்கிட்டு வராங்க. எதுக்காகன்னா, அவன் கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் சப்ளை பண்ணுவான். இப்ப அவங்க வந்த உடனே இவன் நம்ம ஹீரோவே அந்த இடத்துல பார்த்த உடனே, ஹீரோ கூட ஃபைட் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ அதுக்குள்ள அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேல உள்ள ஆளுங்களா இருப்பானுங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது, இங்க வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. வேற யாரோ ஒருத்தன் தான் இங்க வந்து இவங்கள கொன்னுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, அவங்க யாரு என்னங்கிறத தெரியணும்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது, ஹீரோ இதெல்லாம் வெளிய ஒரு கார்ல நின்னு வெயிட் பண்ணுவா. யார் இவங்கள தேடி வரா? இவங்க மூலமா தான் அந்த பொண்ண பிடிக்க முடியும், காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள இப்போ செத்த 2 பேத்த பார்க்க வந்த சீஃப் இருக்கான் அவன் வந்து தேடி போய் அவனோட வீட்டுக்கு வந்து போயிருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, காட்டுக்குள்ள தான் ஒரு வீடு கட்டியிருப்பான். அந்த வீட்ல தான் அவனோட ஒய்ஃபோட தனியா இருப்பான். இப்ப இந்த விஷயத்த தெரிஞ்ச ஹீரோ, அவன் ஒய்ஃப் வெளிய போனதுக்கப்புறம் கரெக்ட்டா அவன் வீட்டுக்கு போயி, அவன அடிச்சு அவன ஸ்விம்மிங் பூல் கிட்ட கரெக்ட்டா நிப்பாட்டி அவன்ட்ட என்ன கேட்பான்னா, "இந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் நீ குடு, இல்ல கொன்னுடு" அப்படின்னோனே, "எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீ என்ன தொட்டதுக்கு உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னோனே, "அப்ப நீ செத்துப்போ" அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோ வந்து அவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொன்னுடுவான். இதுக்கப்புறம் இவன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதுனால, இப்ப இவன் செத்ததுக்கப்புறம் இவனோட ஆளுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு, இவங்க அங்க இருக்கிற கேமரால பார்க்கும்போது, ஹீரோ இவன கொல்ற விஷயத்த பார்த்துட்டு அவன என்ன சொல்றான்னா, "இவன் எப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த மாதிரி கொல்றான்?" அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, "இவன சீக்கிரம் கொல்லணும். அப்படி இல்லன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னா, இவனுங்கலாம் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்றதுனால, ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட யார்கிட்டயாவது பழக்கம் முடிக்கும்னு சொல்லி, இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து போலீஸா இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் வாங்கி, ட்ரக்ஸ் விக்கிற கும்பல் கிட்ட போய் இவரு சேருவாரு. அதாவது எனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் வேணும். நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னோனே, அங்க ட்ரக்ஸ் விக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோவ வந்து அடிக்க முயற்சி பண்ணுவான். அப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சோனே, அதுக்கப்புறம் அவனும் பழக்கமாகி, "உனக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீ இப்ப காலையில நான் சொல்ற இடத்துக்கு போ" அப்படின்னோனே, காலையில இவனோட ஆளுங்க வந்து ஆப்போசிட்ல உட்காந்து ஹீரோ கிட்ட காச வாங்கிட்டு, அவனோட கார்ல வந்து ட்ரக்ஸ வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த ட்ரக்ஸ வந்து தண்ணீல கலந்து விட்டுருவான். ஏன்னா, அவன் அதுக்காக போல. அந்த பொண்ண கண்டுபிடிக்க தான் போனதுனால, அங்க இருக்கிற டீட்டெயில்ஸ அவன் தேடிட்டு இருப்பான்.
இப்போ இவன் ஒருத்தர்கிட்ட ட்ரக்ஸ் வாங்கினா தெரியுமா, அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இதுக்கு மேலேனா நீ ட்ரக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு கோட் ஷூட் போட்டு வர சொல்லி ஹீரோவை வந்து சொல்கிறான். ஹீரோவும் கோட் ஷூட்லாம் போட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவன் இவனோட ஐடியிலேருந்து எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்கு இப்போ இந்த வேலைக்குள்ள வர அப்படின்னா, நான் வாங்குற சம்பளம் எனக்கு பத்தலை அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட ஹீரோவும் பழக்கம் பிடிச்சி அவனுக்கு தேவையான சரக்குலாம் நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசிக்கிறான். இப்போ ஹீரோ ஒருத்தனை மீட் பண்ண அந்த ட்ரக்ஸ் அவனும் கீழே இருக்கிற 2 பேர் தான் இந்த பொண்ணை கடத்தியிருப்பாங்க. கடத்திட்டு அவங்க வேறு மாதிரி தனியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க கடத்த விஷயம் கூட இங்கே இந்த ட்ரக்ஸ் விற்கிறவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ டக்குன்னு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணை கடத்துனாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்ட்ட தான் இந்த பொண்ணை விற்கிறதுக்காக பேசியிருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட விற்க போகும்போது அவனும் சரி ஓகேன்னு சொல்லி நல்ல அமௌண்ட்டுக்கு இந்த பொண்ணை வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுவான். அப்போ டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த பிஸ்னஸ்மேனை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஓடிடும். ஓடுனோடனே அவனை பிடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஆளுங்களாம் ஓடும்போது இவன் மெயின் ரோட்டில் ஒரு போலீஸ்காரங்களோட வண்டியை பார்த்து நிப்பாட்டி அந்த போலீஸ் வண்டிக்கு ஏறும்போது தான் அந்த போலீஸ்காரங்க இவங்களோட ஆள் அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரியும். தெரிஞ்சது தவிர அந்த பொண்ணை மறுபடியும் யார் கடைக்கிட்டு போனாலும் அந்த 2 பேருமே கூட்டி போய் கொல்ல பார்க்க போகும்போது டக்குன்னு அந்த பிஸ்னஸ்மேன் என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணை பிடிச்சிட்டிங்களா கேட்டோம். பிடிச்சிட்டோம், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பொண்ணை கொன்னலாம் வேண்டாம், அந்த பொண்ணு எனக்கு வேணும், என் இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அந்த பொண்ணை இவங்க தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் தொங்க விட்டு அந்த பொண்ணை இவன் தப்பாக நடந்துக்கிற முயற்சி பண்ணுவானா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இப்போ ஹீரோக்கு என்ன ஆயிடுனா, இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட கும்பல் கீழே இருக்கவங்க தான் கடத்திட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சு அவங்கள ஹீரோ வந்து தேட போகும்போது ஏற்கனவே இப்போ இவனுக்கு புதுசாக ஒருத்தன் ட்ரக்ஸ் கொடுத்து வந்துடுவான். அவனை வந்து இவன் ஏற்கனவே ஹீரோ கொண்ட ஆளுங்க வந்து அவன்கிட்ட வந்துட்டு அவனை அடித்து உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இவன் என்கிட்ட இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இவன் யார் என்னன்னு தெரியாமல் நீ வாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கியா, இவன் தான் நம்ம ஆளுங்க நல்லா கொண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல அடிச்சுட்டு கிளம்புனோடனே ஹீரோவும் இப்போ இவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருது அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனையும் சேர்த்து வண்டியில் தூக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவான். பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பொண்ணை காப்பாற்றும் போது அங்கே நிறைய ஆளுங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சனால இல்லை நீங்கள் ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட வந்து போயிடுவாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு ஃபஸ்ட்டு தன்னோட பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அதே இடத்துல விட்டுட்டு தன் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து போவான். அப்போ அவன் ஒரு இடத்துல தங்கியிருப்பான். அந்த இடத்த அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. டக்குன்னு ஹீரோ அவன் பொண்ணு அங்கேருந்து காப்பாற்றி இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காட்டுக்குள்ளே தனிமையில் இருக்காரு சொந்தமா. அவரும் இவருக்கு கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் தான். அவர்கிட்ட தன்னோட பொண்ணை போய் நம்ம ஹீரோ கொடுத்து இவனை பார்த்துக்கோன்னு சொன்னோன்னா அவன் என்ன சொல்லுவானா, அப்போ மறுபடியும் பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னோன்னே, ஆமாம் நான் வர வரைக்கும் நீ என் பொண்ணை பார்த்துக்க அப்படின்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்து சேஃபாக போய்ட்டு வா அப்படின்னோன்னா, ஹீரோட பொண்ணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக போகணுமான்னோன்னே, கண்டிப்பாக போகணும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இவர் உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இப்போ தான் ஹீரோக்கு தெரிஞ்சிட்டல அந்த பொண்ணு எங்கே இருக்கானே. இவர் எல்லா கன்ஸ் வந்து வெப்பன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹீரோ அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கிற இடத்துக்கே கரெக்டாக போய் அங்கே ஏற்கனவே நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் சுற்றி இருப்பாங்க. ஒருத்த விடாமல் எல்லாத்தையுமே ஹீரோ அட்டாக் பண்ணி இந்த பொண்ணு ஒரு இடத்துல தொங்க விட்டு அவன் தப்பாக இடத்துக்கு முயற்சி பண்ணானே அந்த ரூமுக்கே போய் அவனையும் கொண்டுட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து இவன் காப்பாற்றிட்டு வரும்போது ஏற்கனவே ட்ரக்ஸ் கும்பல் ஒரு 2-3 பேரை காலி பண்ணான்னு சொல்லுமா. அவங்க ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே ஹீரோ அவங்க கூட எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுவோம். அப்போ அவங்களும் ஹீரோவை தாக்குறக்கு எல்லா முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கையிலலாம் ஹீரோ விட பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கும். அதெல்லாம் கொண்டு ஹீரோ தாக்குவாங்க. பட் ஹீரோ வந்து ஏற்கனவே மிலிட்ரி ட்ரெயினர் அப்படிங்கிறதுனால அவர் அங்கே இருக்க எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டுட்டு கடைசி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது இப்போ ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து அந்த இடத்துல இருந்து பார்ப்பா தான் இல்லை. அவன் வந்து அவனோட மேலிடத்தை கால் பண்ணி அவனை நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ என்ன பண்ண அப்படின்னா அவனை விட்டுடு, அவனுக்கு தேவையான பொருளை எடுத்து அவனே போயிட்டான், இனிமேல் அவனுக்கும் நமக்கு இது தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் அந்த பொண்ணை தூக்குறதுனால மட்டும்தான் அவன் வந்திருக்கானே தவிர மற்றபடி அவனை நம்ம பின்தொடர்ந்தா நம்மளோட தொழிலுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இதோட விட்டுருங்கன்னு சொன்னான். பட் அவன் என்ன சொன்னான்னா, என் 2 பசங்களை கொண்டு இருக்கான், எப்படி நான் விடுறது, நான் அவனை கண்டிப்பாக கொல்லணும்னா டக்குன்னு மேலேடன்னு சொன்னால் எங்கள் பீச்சை மாரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களே கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்டே இன்னுமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனோன்னா அவன் ஃப்ரெண்டும் அவன் ஒய்ஃபும் குழந்தைய பார்த்தோன்னா அதாவது அவங்க தொலைஞ்சி போன பெண்ணை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு கெட்டி பிடிச்சி ஹீரோ கிட்டேயும் தேங்க்ஸ் சொல்லி அழுவாங்க. இதுக்கப்புறமும் ஹீரோ டக்குன்னு மறுபடியும் என்ன பண்ணுவார்னா, தன்னோட குழந்தை இருக்காங்க தெரியுமா, இவன் ஃப்ரெண்ட் வீட்டை விட்டு வந்தாங்க, அந்த பொண்ணை பார்க்குறக்காக போகும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பா பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சான். இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து அழகாக ஒரு சமையலை பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல கிளம்புறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணுன்னா இந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த திரைப்படம் தமிழில் கூட இருக்குது. சரி ஃப்ரெண்ட், நான் சின்ன விஷயங்கள் பிடிக்குன்னா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.